அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, நாம் இப்போ ஃபஹீமா ஃபர்னிச்சருக்கு வந்திருக்கோம். அதனுடைய உரிமையாளர் ரஃபீக் அவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. இங்கே நிறைய ஆன்டிக் பீஸு, அதே மாதிரி பழங்கால பொருட்கள் நிறைய வச்சுருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஜி. ஸ்பெஷல் என்னன்னா வந்து ஃபயர் ப்ரூஃப் அப்படிம்பாங்க. ஃபயர் ப்ரூஃப்னா உள்ள ஜாமான் எதுவுமே எரியாது. அதான் இதோட குவாலிட்டி. பிஸ்கட் டைப் மக்களை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபஹீமா ஃபர்னிச்சர் நூல்கடை வீதி காரைக்காலில் இருக்கக்கூடிய இந்த பழங்கால பொருட்களை புதுப்பிச்சு உங்களுடைய வீடுகளில் அமைத்துக் கொள்வதற்குண்டான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தராங்க. பழங்கால பொருட்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க. இப்போ உங்கள் இல்லம் தேடி வர இருக்குது. ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். உடனே உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல எதை ஃபிக்ஸ் பண்ணி தரணுமோ அதை அழகான முறையில் நம்முடைய பணியாளர்கள் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுவாங்க. டைனிங் டேபிள், பீரோ, கட்டில், மரஜாமான் அத்தனையும் இருக்குதுங்க. உங்களுக்கு இது வேணும்னு சொன்னாக்கா உடனே கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நம்ம இப்போ ஃபஹீமா ஃபர்னிச்சருடைய ஓனர் அவங்கள சந்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்கள் கடைக்கு வந்திருக்கிறோம். நிறைய இங்கே வந்து பழங்கால பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்க. நிறைய ஆன்டிக் பீஸ்லாம் இருக்குது. இதை பற்றி இது எவ்வளோ நாளாக நீங்கள் வந்து இங்கே தொடங்கியிருக்கிறீங்க, என்னென்ன பொருட்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, என்னென்ன விலைகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது ஒரு 10-12 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். பழைய வீடு வாங்கி இடிச்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி பழைய பொருளை வாங்கி அதை புதுப்பித்து புது பொருளாகவே கொடுக்குறோம். இப்போ கடையில் வாங்குற மாதிரி ஷோரூமில் என்ன இருக்கோ அதே மாதிரி புதுசாகவே ஆக்கி கொடுப்போம் பழைய பொருளை. ப்ளஸ் அது குவாலிட்டியாகவும் பண்ணி கொடுக்குறோம். எந்தெந்த பொருள் வீணாக இருக்குது அதை ரெடி பண்ணி ரெடி டு யூஸ் மாதிரி. அதே மாதிரி உங்கள்கிட்ட உள்ள பழைய பொருள் எதாக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். எங்கள்கிட்ட உள்ள புது பொருளை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட உள்ள பழைய பீரோ, கட்டில் எது இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஆஃபர் வச்சுருக்கோம். இப்போ வீட்டு உபயோக பொருட்கள்லாம் என்னென்ன வச்சுருக்கீங்க? எல்லா ஐட்டம்ஸும் இருக்குதா உங்கள்கிட்ட? எல்லா ஐட்டம் இருக்குது. எல்லா ஐட்டமும் இருக்குது. ஓகே ஓகே. வீட்டு பொருள் எது கேட்டாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். அலுமாரி இதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குது? இப்போ அலுமாரி வுட்டு மர பீரோ எடுத்தீங்கன்னா 5000லேருந்து 25,000 வரைக்கும் இருக்குது. ஓகே ஓகே. மர பீரோ பொறுத்தவரைக்கும் நம்ம கேரண்டியாக கொடுக்கலாம். மற்றபடி பிளேவுட் ஐட்டம், பிளேவுட் பீரோ இதெல்லாம் நம்ம கேரண்டி கொடுப்போம். மர பீரோனா எவ்வளோ வேணுமோ கேரண்டி கொடுப்போம். இது போனாலும் வந்து மாற்றிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. பிளேவுட் ஐட்டம் ஜாஸ்தி நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. இல்லை எல்லாம் அந்த தேக்கு மரத்துலலாம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பழைய காலத்து வுட் எல்லாமே பழைய காலம் ஆல்ரெடி ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வுட் அந்த காலத்துடைய ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. சரி சரி. இப்போ உங்க பின்னாடி இந்த குரான் எழுத்துக்கள் போட்டு பதிவுபட்டிருக்கக்கூடிய இது இருக்குது. இது வந்து ஒரு வீடு இடிச்சப்ப நிறையிலேருந்து எடுத்தது. மேக்ஸிமம் ஒரு 100-150 தாண்டி இருக்கும். யாசின் சூராவுடைய 7வது அத்தியாயம். இதை வந்து ஒரு வீட்டில் இப்போ கேட்குறாரு, நீங்கள் வச்சு கொடுங்க பண்ணி அதை பாலிஷ் பண்ணி அது மாதிரி நிறைய சூறாக்கள் வரும். இப்போ அதை ரெடி பண்ணி அப்படியே இதெல்லாம் கையால் அவங்க செதுக்கி அந்த காலத்தில் கை வேலை. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இதெல்லாம் என்ன ரேட் வருது? இதெல்லாம் உங்களுக்கு இப்போ எடுத்துகிட்டு இதே கண்டிஷன் எடுத்துகிட்டு 6000 ரூபா. 6000 கேரண்டியாக இருக்கும். ஆமாம், புதுசு கடையெல்லாம் போய் வாங்கினா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஜன்னல் அப்புறம் கதவுலாம் நிலக்கதவுலாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் வந்து எந்த ரேட்டில் வந்து எந்த ரேட்? அதெல்லாம் வந்து இப்போ 3 பாந்து ஜன்னல் சொன்னீங்கன்னா அப்படியே தூக்கி பதிக்க வேண்டியது தான். 5000 ரூபா வரும். 5000 ரூபா. ஆமாம், ஒரு பீஸ் 5000 ரூபா. இந்த தூண்லாம் வச்சுருக்கீங்களா? பார்த்தேன் ஒரு நல்ல ஷோக்கு வைக்கிறாங்க. தூணுடைய இது மரத்தை பொறுத்து இருக்கு, அழகுக்கு வைக்கிறாங்க. இல்ல புதுசா இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்களா, அந்த வீட்ல எல்லாம் வாங்கி வைக்கலாமா? இப்ப உள்ள பொருள் பழைய பொருள் அழகுக்கு வாங்கி வைக்கிறாங்க. இப்ப ஆர்டர் இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் நிறைய ஓட்டு வீடு பழைய காலத்து மாதிரி கட்டும்போது இந்த வாரம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா? அந்த இருக்கு, அது எல்லாமே இருக்கு. சரி சரி. எப்படி நீங்க எதை டெலிவரி பண்ணிடுறீங்களா டைரக்டாவே? அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. என்ன எங்க ஃபிக்ஸ் பண்ணி கேட்கலாம் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. இது எங்க காரைக்கால்ல மட்டும் தான் பண்ணீங்களா இல்ல வெளியூர்லயே நீங்க வந்து உங்க சர்வீஸ் இருக்குதா? அதாவது உங்க புது வீடு ஏதாவது பழைய வீடு இடிக்கிறதா இருந்தாலும் நீங்க வாங்கிப்பீங்க. அதே மாதிரி புது வீட்டுக்கு எந்த ஃபர்னிச்சர் வேணாலும் உங்களால நீங்க செஞ்சு கொடுக்க முடியும். அந்த சோஃபா செட்லாம் பார்த்தா அதெல்லாம் என்ன ரேஞ்சில் வருது? இந்த கம்பி சோஃபா வந்து 2500 வருது.